ஹலோ யுவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாவது மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்குற யாருமே கண் கலங்காமல் இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எமோஷ்னல் படமான மூமு அப்படிங்கிற கொரியன் மூவி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லேடி கையில் விலங்கு மாட்டி உட்கார வச்சுருக்காங்க. இவங்களால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அதனால இவங்க விலங்கு மாட்டிருக்கிற கையோட ஆக்ஷன் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்கன்றத போலீஸில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு அவங்க கையில் இருக்கிற விலங்கு கட்டுங்க, அப்பதான் அவங்களால ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவே போலீஸ் அந்த விலங்கு கட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணு கிட்ட எதுக்காக நீ வேலை செய்கிற இடத்துல இருந்து பணத்தை திருடின அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி, நான் ஒன்றும் பணத்தை திருடலை, அது எனக்கு சேர வேண்டிய பணம் தான், நான் வேலையை விட்டு நின்னும் எனக்கான சம்பளத்தை கொடுக்கவே இல்லை, அதனால தான் நான் அந்த பணத்தை எடுத்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் கடை முதலாளி நீ வேலையை விட்டு நிற்கலை, பணத்தை எடுத்துட்டு ஓடுனேன்னு தானே சொல்கிறாருன்னா, இல்லை அவன் பொய் சொல்கிறான், அவன் ரொம்ப மோசமானவன், எனக்கு சம்பளமே கொடுக்கல, அதனால தான் என்னோட பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த கடை முதலாளி, இவ பாவம், காது கேட்காதவ, வாய் பேச வந்தா நான் வேலை கொடுத்தேன், ஆனா இவர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான்னு சொல்றான். இவர் பேசிட்டே இருக்கிறத பார்த்து அந்த டிரான்ஸ்லேட்டர் பொண்ணு இவர்கிட்ட வந்து அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்குறா. இவர் தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப எப்படி இத்தனை நாள் நீங்க அவங்க கூட பேசுனீங்கன்னு கேட்டா, நாங்கள் மெசேஜ் பண்ணிப்போம் மாத்தின்னு சொல்லவே நேராக அந்த லேடி கிட்ட போய், நீங்களும் அவரும் இத்தனை நாள் மெசேஜ் பண்ணிக்கிட்டீங்களே, அதெல்லாம் உங்க போன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்ல, எல்லா மெசேஜும் டெலீட் பண்ண சொல்லி அவன் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணா, நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஃபோனில் நான் அனுப்பின மெசேஜில் எல்லா உண்மையுமே இருக்குது, ஆனால் இப்போ அது என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்ககிட்ட போலீஸ் வந்து பேசிட்டே இருக்காரு. நீ பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணாக இருக்கே, சைன் லாங்குவேஜ் கூட நீ ஒன்றும் முறையாக படிக்கலை, ஆனால் உன்னால் எப்படி இவங்களோட இதை புரிஞ்சிக்க முடியுது, உன்னோட சொந்த முயற்சியில் நீ ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியில் ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. அவர் அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கா. உடனே போலீஸ் சொல்றாரு, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த லேடியோட அப்பா தான் இவர், எத்தனை வாட்டி வராதிங்கன்னு சொல்லி அவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு. உடனே இந்த பொண்ணு அவரை பார்த்து சிரிச்சுட்டு, அவரும் காது கேட்காத, வாய் பேச முடியாதவர் தாங்கிறது புரிஞ்சுக்கிறா. எப்படி பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டுன்னு கேட்கும்போது, இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள என்னால் பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியும், பல வருஷம் இவங்க கூட வாழ்ந்த அனுபவம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட பேரு ஷாமா. இவருக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. இவர் வண்டி ஓட்டிட்டே ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போறாரு இல்லையா, இந்த பொண்ணு பேரு மூமு, இவரோட பொண்ணு. இவரால் வாய் பேச முடியாது, காது கேட்காதுங்கிறதுனால இவருக்கு வேலையெல்லாம் இந்த பொண்ணு தான் பிடிச்சு கொடுப்பா. வேலைக்கு ஆள் எடுக்க வந்திருக்கவங்க கிட்ட பேரும் பேசி இவ தான் அந்த வேலையை இவருக்கு வாங்கி கொடுக்குறா. கம்மி சம்பளம் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லா ஏசியில் ரிப்பேர் பண்ணுவாருன்னு சொல்லி இந்த வேலையை வாங்கி கொடுக்குறா. ஆனா அவங்க அப்பா, நீ எதுக்காக இவ்வளவு கம்மி சம்பளத்துக்கு இந்த வேலையை ஒத்துக்கிட்ட, இது ஒண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரி ஏசி கிடையாது, சென்ட்ரலைஸ்ட் ஏசி, இந்த வேலை ரொம்பவே கஷ்டம், அதுக்கு போய் இவ்வளோ கம்மி சம்பளம் வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது, ஏதாவது வேலை கிடைச்சி பணம் கிடைச்சா போதும், நீங்கள் தானே சொன்னீங்க, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறா. இவங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு இவளை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த ஷோமா தங்கியிருக்கிற இடத்துல இவரை மாதிரியே காது கேட்காத, வாய் பேச முடியாது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. மூமுனாலே இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து மூமும் விளையாடிட்டு இருக்கா. அப்போ அவர் அவளை உள்ள படிக்க கூப்பிடுறாரு. இல்லை, கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அவள் படிக்கணும், ரொம்ப முக்கியம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அவ ஸ்கூலுக்கு போறது இல்ல, வீட்டுல இவருக்கு தெரிஞ்சதை வச்சு அவர் ஏதோ அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளை பாடெல்லாம் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல விளையாடுறவங்களுக்கு நடுவில் சீட்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி சண்டை வருது. அதை தடுக்க வர நம்ம ஹீரோ பக்கத்துல விளையாடுறவங்க டேபிளை கலைச்சி விட்டு அங்க பெரிய கை கலப்பாயிடுது. சண்டை போடும்போது மூமு அதை பார்த்துட்டான உடனே எல்லாருமே சண்டையை மறந்துட்டு சிரிச்சுட்டு அவ கூட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்ல அங்க காலிங் பெல் அடிக்குது. மூமு போய் லென்ஸ் வழியா யாருன்னு பாக்குற, போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு உடனே அங்க இருக்கிற லைட்டை ஆன் ஆஃப் பண்ணி இவங்க எல்லாருக்குமே சிக்னல் கொடுக்குறா. அந்த இடத்தையே ஒரே நிமிஷத்துல தலைகீழ மாத்திடுறாங்க. இப்போ போலீஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணி உங்க வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்கும்போது, இல்ல எங்க அப்பாவால காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாது, எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உங்க அப்பாவை கூப்பிடுன்னு சொல்றாரு. உடனே அவங்க அப்பாவை பாக்குற, அவர் அங்க வராரு. இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே, நீ எப்படி இங்க இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, 4 கண்ணன் தான் எங்களை தங்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 4 கண்ணன்றதுக்கு காரணம் ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் கேம்பிளிங் விளையாடுறாங்களான்னு சொல்லி போலீஸ் கேட்கவே மூமு ஆக்ஷன் பண்ணி காட்டுறா. எல்லாரும் இல்ல இல்ல, நாங்க எல்லாரும் கேலிகிராஃபி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப அந்த 4 கண்ணு அங்க வரா. இனிமே இந்த மாதிரி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்புறான். அன்னைக்கு நைட்டு அவங்க ரூம்ல மூமோட அப்பா பழைய ஃபோட்டோ ஆல்பம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு மூமோ, அம்மா ஏன் நம்ம கிட்ட திரும்பி வரல, எப்போ வருவாங்க, ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணலன்னு சொல்லி கேட்குறா. நீ ஸ்கூல் போக ஆரம்பிச்ச உடனே அம்மா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது,
நான் எப்போ ஸ்கூல் சேர்றதுன்னு கேட்குறா. அடுத்த வாரமே நம்ம ஸ்கூல் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு அவர் சொல்கிறாரு. ஸ்கூலெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு வாட்டி போய் கேட்கும்போது வெளில தள்ளுற மாதிரி தான் இந்த வாட்டி தள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த வாட்டி கண்டிப்பாக நான் உன்னை ஸ்கூல் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அம்மாவை பார்க்கணும், எனக்கு கிட்டத்தட்ட அம்மாவோட முகம் மறந்தே போச்சு அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பாவும் அவளுக்கு விளையாட்டெல்லாம் காமிச்சு அவளை அப்படியே டைவர்ட் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையிலே யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. மூமு தான் போய் கதவை திறக்கிறா. வெளியில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, மூமோட அம்மா தான். ஆனால் அவளுக்கு அவங்கள சரியா அடையாளம் கூட தெரியல. இப்போ அவங்க அப்பா அவங்கள உள்ள கூப்பிடுறாரு. இத்தனை நாள் கழிச்சு இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, மூமோவை ஸ்கூல் சேர்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இத்தனை நாளாக நீ தான் மூமோவை நல்லா பார்த்துக்கிட்ட, ஆனால் நீ ரொம்பவே கஷ்டப்படுற. இப்போ நான் அவளை கூட கூட்டிகிட்டு போகிறேன். அவளுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே, இத்தனை நாளாக நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன், இப்போ என்ன நீ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது, இங்கே பாரு நான் வெளியூரில் போய் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கேன், இது எல்லாமே மூமுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன மூமுவை காசு கொடுத்து வேலைக்கு வாங்க ட்ரை பண்ணுறியா? இவ்வளோ நாள் நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பாக அம்மா தேவை, அவள் என் கூட இருக்கிறது தான் நல்லது, ஒரு நார்மல் லைஃப் வாழணும். இப்படியே இருந்தேன்னா அவளால் எப்படி நல்ல லைஃப் வாழ முடியும்? அவளுக்கு நல்ல படிப்பு, ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? உங்ககிட்ட பணம் இல்லை, எந்த விதமான பொறுப்பும் இல்லை, இப்படி இருந்தால் மூமுக்கு நல்ல ஃப்யூச்சரும் இருக்காதுன்னு சொல்லி அவர் கூட சண்டை போடுறாங்க. நீ இதை மாதிரி பண்ணனா எனக்கு வேற வழியே இல்லை, நான் கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. அவரும் ரொம்ப கோவமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. இப்போ கோர்ட் நோட்டீஸ் கையில வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. மூமு ஸ்கூல் போக ஆரம்பிச்சா நம்மளால எப்படி அவளுக்கு சொல்லித்தர முடியும்னு சில பேர் கேட்குறாங்க. இன்னும் சில பேர் ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண மாட்டோமா, இத்தனை நாளே அவன் நல்லா தானே வளர்த்தா, அவன் சந்தோஷமா தானே இருக்கான்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நாலு கண்ணை மூமு உன்னை விட்டு போகக்கூடாது, உன் கூட இருக்கணும் தானே, உன்னை கோர்ட்டுக்கு போனா லாயரா தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ தெரியாதுன்னு சொல்றாரு. உங்க யாருக்காவது லாயர் யாராவது தெரியுமா? யாருக்கும் தெரியாதுல்ல, அப்ப அமைதியா இருங்க. எனக்கு லாயரை தெரியும், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி ஹீரோ ஒரு லேடி கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஏன் லாயர் வரலையான்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் வந்தா இவர் கூட ஆக்ஷன் பண்ணி பேச அவருக்கு தெரியுமா, அதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோவை மட்டும் கார்ல லாயர் கிட்ட கூட்டிட்டு போறா. அப்படி கூட்டிட்டு போற வழியில, நீ இவ்வளோ ஸ்லோவா போயிட்டே இருந்தேன்னா நாளைக்கு தான் போய் சேருவோம், சீக்கிரமா போன்னு சொல்றா. ஹீரோவும் ரொம்ப ஃபாஸ்டாவே காரை டிரைவ் பண்றாரு. இப்ப லாயர் கிட்ட கூட்டிட்டு போய் இவரை பத்தின நிலைமை எல்லாத்தையுமே எடுத்து சொல்றா. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஒய்ஃபுமே லாயர் கிட்ட போயிருக்காங்க. இவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணும்போதே குழந்தை அப்பா கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஆனதுனால இப்ப திடீர்னு போய் அதை மாற்ற முடியாது. ஒருவேளை சைல்டு அபியூஸோ இல்ல குழந்தைக்கு வேற ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிருந்தா அது காரணம் காட்டி நம்ம வாங்க முடியும். அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்துல வாங்க முடியாதுன்னு ஒரு ஒய்ஃபோட லாயர் சொல்றாங்க. இவரோட லாயர் இது வரைக்கும் இவரால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வரல, கஸ்டடி இவர்கிட்ட தான் இருக்கு இத்தனை நாளா அப்படிங்கிறதுனால பெருசா எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த லேடி இருக்கா இல்லையா, ஹீரோ கிட்ட அதை அப்படியே மாத்தி சொல்றா. மூமு உன் கூட இருக்கிறது வந்து பிரச்சனையா, கோர்ட்ல நீ தோத்துருவியா, அவங்க அம்மா சைடு தான் ஜெயிக்குமா, லாயர் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு நிறைய செலவாகும், உன்னால இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஏன் இத்தனை நாளா மூமு என் கூட தானே சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. மூமு ஸ்கூலுக்கு போல, உங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை, உனக்கு சரியான வேலை இல்லை, இதையெல்லாம் காரணம் காட்டியே அவங்க அம்மாவால மூமுவை கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லும்போது, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா சம்பாதிச்சு மூமுவை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால இவரோட சிஸ்டர் கிட்ட ஹோட்டல் வேலை இருக்குன்னு சொன்னியா, அது இப்போயும் கிடைக்குமான்னு மெசேஜ் பண்ணி கேட்குறாரு. அவங்களும் வேலை இருக்கு, நீ மூமுவை கூட்டிட்டு உடனே இங்க வா அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு பேசும்போது மூமு கேட்குறா, நான் ஏன் அப்பா அம்மா ரெண்டு பேர் கூடயும் இருக்க முடியாதா, ஸ்கூலுக்கு நான் ஒன்னும் அம்மா அப்பா கூட போக முடியாதா, யாராவது ஒருத்தர் தான் எனக்கு இருக்க முடியுமான்னு கேட்குறா. அவ ஃபீல் பண்றதை பார்த்துட்டு லாயர் கிட்ட கூட்டிட்டு போனா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட போய் எனக்காக மூமுவை ஸ்கூல் சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு நாள் மூமுவோட அம்மாவா வரணும்னு கேட்குறாரு. அவங்க முதல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. மூமு பாடின பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, அதை போட்டு கேட்டதை அவன் மனசு மாதிரி கூட வர ஒத்துக்கிறா. இப்போ ஸ்கூல் அட்மிஷனுக்காக போகும்போது அங்க ஸ்கூல்ல கேட்குற எந்த கேள்விக்குமே மூமு வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. இப்படி வாயை திறக்கலைன்னா எங்களால் ஸ்கூல்ல சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லவே இந்த லேடி இருக்கா இல்லையா, அவ அந்த பிரின்சிபல் கிட்ட போயிட்டு இவரால் வாய் பேச முடியாது, காது கேட்காது, ஆனாலுமே செய்கையை வச்சும் வாய் அசையறத வச்சும் அவர் பொண்ணுக்கு வார்த்தை வார்த்தையா கத்து கொடுத்து போயமெல்லாம் பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி அதை எடுத்து பிளே பண்ணி காட்ட சொல்றா. இவ பேசுறத கேட்டதுமே அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட மூமு உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்த பிரின்சிபல் அவளுக்கு அட்மிஷனும் கொடுத்துட்றாங்க. ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததும் அந்த லேடி, என்னாச்சு, வக்கீல் ஃபீஸ் ரெடி பண்ணிட்டியா, அவர் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னார் இல்லை, ஆனால் எவ்வளோ லேட் ஆக்குவேன்னு கேட்குறாங்க. இல்லை சீக்கிரமே நான் காசு ரெடி பண்ணிடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. சீக்கிரம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டு மூமோ
அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஒரு ஹோட்டல் வேலைக்கு சேர போறாரு இல்லையா, அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு இவங்க ஷிஃப்ட் ஆறாங்க. எல்லாருமே இவளுக்காக ஒரு ஒரு பொருள் கொடுத்து அனுப்புறாங்க. சின்ன குழந்தையில இருந்து இவங்க கூட இருந்ததுனால இவங்களை விட்டு பிரியறதுக்கு அவளுக்கு மனசே இல்லை. அவங்க எல்லாருமே இவளை சொந்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் இவளை விட்டு பிரிய மனசே இல்லை. இப்போ ஹீரோவை அந்த 4 கண்ணன் தான் கொண்டு போய் வேலை செய்யற இடத்துல ட்ராப் பண்றான். அவனோட காரை பார்த்துட்டு ஹீரோ இது உன் காரா, புதுசா எப்படி வாங்கினேன்னு கேட்கிறாரு. இது புதுசு இல்லை, லாயர் ஷா இருக்காரு இல்லையா, அவரு தான் எனக்கு கொடுத்தாரு. நானும் அவரும் சேர்ந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண போறோம், அவர் என்ன பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு போய் ட்ராப் பண்றான். இப்போ அந்த ஹோட்டலோட டார்மெட்ரியிலேயே இவங்க 2 பேரையுமே இவங்க அக்கா தங்க வைக்கிறாங்க. மோமோவா அங்க இங்க ஓடாம நீ தான் பாத்துக்கணும், அவகிட்ட சொல்லி வை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் வேலைக்கு சேர்றாரு. இவரை எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. மோமோவும் ஸ்கூல்ல போய் படிக்க ஆரம்பிச்சிடுறா. இவங்க லைஃப் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 2 பேருமே அவங்க வாழ்க்கையை ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவர் ரூம் சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு ரூமுக்கு போறாரு. கதவை தட்டி பாக்குறாரு, யாருமே இல்லை. அதனால இவர் உள்ள போறாரு. பார்த்தா அந்த லேடி உள்ளதான் இருக்கா. யாரு கேட்டு நீ வந்த, நான் உனக்கு கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. மேனேஜரை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. அப்புறம் மேனேஜரும் இவருக்காக அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இவரும் மன்னிப்பை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஏன்னா மூமு ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரமா இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பாக்காக ரொம்ப நேரமா கடவாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவரும் வந்து இவளை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது இவர் லாயர் கிட்ட கூட்டிட்டு போனா இல்லையா, அந்த லேடி அங்க வரா. அவர் இவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. என்ன எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாருன்னு சொல்றா. பக்கத்துல இன்னொரு கார் வருது. அந்த கார்ல 4 கண்ணு இருக்கான். 2 காரும் ஒன்னோட ஒண்ணு போட்டி போட்டுட்டு வேகமா போயிட்டே இருக்கு. இவர் என்ன நடக்குதுன்னு கேட்கிறாரு. நீயே பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 காரும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இவர் வெளில போக ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அந்த லேடி கூப்பிட்டு நான் என்ன சொன்னாலும் பண்ணுவேன்னு நீ சொன்ன இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப நீ என்ன சொல்ல வர, இந்த மாதிரி நானும் ஆக்சிடென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நீ பண்ண வேண்டியதெல்லாம் வந்து அது நேச்சுரலா ஆக்சிடென்ட் ஆனா மாதிரி போய் இடிக்கணும், மற்றபடி யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே இவர் வெளியில போய் 2 கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அங்க இருக்கிற அந்த 4 கண்ணனை போய் பாக்குறாரு. அவன் காரு மிச்சம் மீதியெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். நீ பெரிய பிசினஸ்ன்னு சொன்னிய, அது இதுதானா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது கூட இருக்கிற ஆளு இவரை அடிக்க வரான். உடனே இந்த 4 கண்ணை வந்து அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு ஹீரோ கிட்ட யாருக்கு தான் பெரிய ஆளாகணும்னு ஆசை இல்லை, பணம்னா யாரு தான் வேண்டான்னு சொல்லுவாங்க, முடிஞ்சா நீயும் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அதுல பெருசா இஷ்டம் இல்லை. அதனாலே ஒரு வேலை செய்யற ஹோட்டல் மேனேஜர் கிட்ட போய் இவருக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி காட்டுறாரு. என்னது அட்வான்ஸ் வேற வேணுமா, ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு உன் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் வருதுன்னு பாரு, நீ அடிக்கடி லேட்டா வேற வர, எனக்கும் மேல இடத்துல பாஸ் இருக்காங்க, நீ டார்மெண்ட்ல உன் பொண்ணோட தங்கியிருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, நான் ஏதாவது சொன்னேனா, ஆனா இதுக்கு மேலே என்னால சமாளிக்க முடியாது, சீக்கிரமாவே நீயும் உன் பொண்ணும் தங்குறதுக்கு வேற ஒரு இடத்த பாரு, உனக்கு 1 மாசம் தான் டைம்னு சொல்றாரு. ஹீரோ அவர்கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாரு. நான் சொல்றது உனக்கு புரியல, நீ சொல்றது எனக்கு புரியல, நான் ஏன் பாஸ்க்கு பதில் சொல்லணும், என்னை மன்னிச்சிரு, வேற இடத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாரு. இப்ப ஹீரோ உட்காந்து இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. இப்ப அவருக்கு வேற வழி இல்லை, வேற வீடும் பார்க்கணும், பொண்ணு ஸ்கூல்ல படிக்க வைக்க காசு வேணும். அந்த லேடி கிட்ட தான் போய் நிக்கிறாரு. இந்த ஆக்சிடென்ட் வேலைக்கு இவர் ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த வேலையை அவரும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சேஃப்டிக்காக ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு உயிருக்கு ஆபத்து வராத மாதிரி காரை ஆக்சிடென்ட் பண்றாங்க. நைட்டு அவர் இந்த வேலைக்கு போறதுனால காலைல எழுந்துக்கும் போது ஒரு ரூம்ல இருக்க மாட்டேங்கிறாரு. ஹோட்டல் ரூம் ஃபுல்லா இவ தேடிட்டு இருக்கா. அப்ப அவர் வந்து ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவரு சமாளிக்கிறா. அப்ப அவர் காதுல ஹியரிங் எய்ட் மாட்டிருக்கிறத இவ பாக்குறா. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கிறா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இவங்க வேலை செய்யற அந்த இடத்துக்கு போறாரு. ஆக்சிடென்ட் பண்ணும்போது கூட ஒரு ஆள் இருந்தா இல்லையா, அவன் இவங்களே 4 கண்ணை கிட்ட கூட்டிட்டு போறான். இவர் பார்த்த லாயரும் அங்கதான் இருக்காரு. எல்லாருக்கும் பங்கு பிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்க போறாரு இல்ல, இந்த வேலையை எப்படி பண்றாங்கன்றத ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. காஸ்ட்லியான கார் தான் இவங்களோட டார்கெட்டே. அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி இவங்களே பண்ணிட்டு ரிப்பேர்க்காக வர கார்ஸ் எல்லாத்துலயுமே இன்சூரன்ஸ் வரும் இல்லையா, கம்மியான அமௌண்ட்டுக்கு லோக்கலான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கார்ல மாத்திட்டு இன்சூரன்ஸ்ல வந்த மிச்ச பணம் எல்லாத்தையுமே இவங்க ஆட்டையை போட்டுடுவாங்க. இவங்க எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்துதான் வேலை பார்க்குறாங்க. இந்த லேடி வந்து ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்றா. என்னன்னா ஹீரோவோட பொண்ணு இவர் கூட இருக்கணும் அப்படின்னா இவருக்கு சரியான வேலை இல்லைங்கிறதுனால இவருக்கு பேங்க் பேலன்ஸாவது இருக்கிற மாதிரி காட்டணும், அதுக்கு உனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீ சீக்கிரமா இந்த மாதிரிதான் சம்பாதிக்க முடியும்னு சொல்றா. எவ்வளவு பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குறைஞ்சது 5 லட்சம் வானாவது உன்னோட அக்கௌண்ட்ல இருக்கணும்னு சொல்லவே தான் அவர் இந்த வேலைக்கு ஒத்துக்கிறாரு. இந்த வேலை நடக்கிறத பத்தி எல்லாத்தையுமே இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது ரிஸ்க்னு தெரிஞ்சு அவரோட பொண்ணுக்காக இந்த வேலையை அவர் பாக்குறாரு. டெய்லி ராத்திரி மூமுவை தூங்க வச்சுட்டு இவர் இந்த கார் ஆக்சிடென்ட் பண்ற வேலைக்கு போறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்து அப்பாவை காணும்னு சொல்லி ஹோட்டல் ஃபுல்லா தேடுறா. அவளை சமாதானம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போய் சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு நாள் அவர் நைட்டு வேலை பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் உடம்புல இருக்கிற காயத்தை மூமு பார்த்துடுறா.
கீழே இருக்கிற காரை போய் பார்க்குறா. கார் கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பம்பர் எல்லாம் உடஞ்சி கொட்டுது. ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படிங்கறது அந்த பொண்ணுக்கு புரியுது. இதுக்கு நடுவில் என் அக்கௌண்ட்ல காசு போட்டுடுறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு, இன்னும் போடலைன்னு இவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த லேடியும், இன்னும் நமக்கு 10 நாள் டைம் இருக்குல்ல, ஏன் கவலைப்படுற, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிடுறா. ஆனா அந்த 4 கண்ணு இருக்கால அந்த லேடி கிட்ட வந்து, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல, பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. ஹீரோவை வச்சு இவங்க செம்மையா ஏதோ பிளான் பண்ணி அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது தெரியாத ஹீரோ வழக்கம் போல அன்னைக்கு நைட்டு மூமுவை தூங்க வச்சுட்டு இவர் இந்த ஆக்சிடென்ட் வேலைக்காக கிளம்புறாரு. அவர் ஏதோ பண்றாருன்னு இவளுக்கு தெரியும் இல்லையா, அதனால தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அவர் போன அப்புறமா அவரை ஃபாலோ பண்ணிட்டே போய் அவருக்கே தெரியாம கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. இவ கார்ல இருக்கிறது தெரியாம அவர் ஆக்சிடென்ட் பண்றதுக்காக காரை வேகமா ஓட்டிட்டு போறாரு. எதிரில் ஒரு கார் வர்றதை பார்த்ததும் இவர் ஏதோ பண்ண போறாரு அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிறா. எதிரில் வர கார்ல இடிச்சிட போறாருன்ற பயத்துல அப்பான்னு கத்துறா. அப்பதான் இவள் உள்ள இருக்கிறதே அவர் பார்த்துட்டு உடனே கார் வந்து சடன் பிரேக் போடுறாரு. அந்த காரோட இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகல, ஆனா இவங்க காரு பக்கத்துல இருக்கிற கல்லுல மோதிடுது. மூமு டோரை திறந்து வெளியில வரா. அப்படியே மயக்க போட்டு அங்க கீழே விழுந்துடுறா. மயக்கத்துல இருக்கிற ஹீரோ முழிச்சு பாக்குறாரு. மூமு ரோட்ல விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு உடனே அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. அவ மயக்கத்திலே தான் இருக்கா. டாக்டர் எல்லாம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாம இவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அவங்களும் உடனே கிளம்பி அங்க வராங்க. இவளுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அம்மா மூமு வாங்கி கூட்டிட்டு போறாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்கான்னு ஹீரோ கேட்கிறாரு. ஆனா எதுவுமே பேசாம, உன்னால இந்த நிலைமை, நான் என் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கோவமா மூமு வாங்கி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா, மூமுவை அவங்க கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. ஹீரோ முதல்ல அதுக்கு ஒத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டியாவது மூமுவை பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் அவ பக்கத்துல போகாம பார்க்கலாம்னு சொல்லி அலோவ் பண்றாங்க. மூமுவை பாக்குறாங்க. 2 பேர்ல யார் கூட போகணும் அப்படின்னு சொல்லி மூமு கிட்ட கேக்குறாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில இப்ப அவ பேச மாட்டேங்கிறா. 2 பேரையுமே ரொம்ப அமைதியா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்க அம்மா கூட தான் போகணும்னு சொல்லி கையை காமிச்சிடுறா. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அவ இப்படி சொல்லுவான்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப மூமு அவங்க அம்மா கூட இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஒழிஞ்சு நின்னுதான் அவள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வந்து அவளை பார்த்துட்டு போறாரு. இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமா இன்னொரு ஃபேமிலியும் இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே ஷிஃப்ட் ஆகி கனடா போலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா அவர் ரொம்பவே அவங்க அப்பாவை மிஸ் பண்றா. அவங்க அப்பா கூட நல்லா விளையாடுவாள். அதை தனியா உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. இவருமே அவர் பொண்ணு கொடுத்த விசில வச்சுட்டு அவளையே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த 4 கண்ணை அவர் பாக்குறதுக்காக வரா. ஹீரோ அவன்கிட்ட, நாளைக்கு போய் நான் மூமுவை பார்க்க போறேன், அவளை பார்த்த அப்புறமா நான் போய் போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன்னு சொல்றாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ ஏதாவது ஏடாகுடமா பண்ணப்போ எல்லாரையும் வம்பல மாட்டி விட்ட அப்படின்னா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவளை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு போறாரு. ஆல்ரெடி ஸ்கூலை விட்டு அவங்க அம்மா நிறுத்திட்டாங்க. இப்ப அவளை அப்ராட் கூட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. சோ எப்படியாவது ஏர்போர்ட்ல போய் அவளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அவ கொடுத்த விசில் இவர் ஊதிட்டே இருக்காரு. சத்தம் மட்டும் எங்க கேக்குதுன்னு சொல்லி இவ சுத்தி சுத்தி பாக்குறா. கடைசியில ஹீரோ ஒரு வழியா அவ பாத்துடுறா. அவளை பார்த்த உடனே அவருக்கும் ஒரு சந்தோஷமாயிடுது. இவ அவர்கிட்ட போயிட்டு, எனக்கு அப்ராட் போக வேண்டாம், என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையுமே, நான் வந்து உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல, ஆனா என்னால உனக்கு இவ்வளவு கஷ்டங்கிறதுனாலதான் நான் அங்கேருந்து போனேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் கிடையாது, நீ உங்க அம்மா கூட தான் போகணும், அங்கதான் உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, அதுதான் எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லவே நான் உங்க கிட்ட வரணும் அப்படின்னு சொல்றா. 2 பேருமே டோர் கிட்ட மீட் பண்ணலான்னு சொல்றாங்க. அப்ப அவளை பாக்குறதுக்காக அவர் ஓடி வரும்போது போலீஸ் அங்க வந்து அவரை பிடிக்கிறாங்க. எப்படியாவது மூமு கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்து அவர் ஓடுறாரு. தப்பிச்சு போக தான் ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரை மடக்கி பிடிச்சு அவர் கையில விளங்க மாட்டுறாங்க. இதையெல்லாம் பாக்குற மூமு வேகமா அங்க ஓடி போய், எங்க அப்பாவை விடுங்க, அவர் என்ன தப்பும் பண்ணல, அவர் ரொம்ப நல்லவர், இந்த உலகத்திலேயே அவர் தான் பெஸ்ட் அப்பா, அவரை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆனா போலீஸ் அவர் அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. டிவி நியூஸ்ல எல்லாம் இந்த விஷயம் வருது. இந்த மாதிரி ஃபேக்கா இன்சூரன்ஸ்க்காக காதுக்கு காது வாய் பேச முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ணி நிறையவே ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நியூஸ்ல பாத்துட்டு இருக்கா. என்னாலதான் அப்பா எனக்கு இந்த நிலைமையில இருக்காரு, எனக்காக தான் அவர் இந்த வேலையை போய் பார்த்தாரு, நான் எல்லாமே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் சொல்லாதுன்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் ஹியரிங்க்கு வருது. இதுக்கப்புறம் எங்க மூமுவை இவர் பார்க்க முடியாம போயிடுமோ அப்படிங்கறதுனால ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அவளை கோர்ட்டுக்கு வர வச்சிருக்காங்க. இப்ப கோர்ட்ல எல்லாரையும் விசாரிக்கும் போது ஹீரோ எல்லா தேப்பமே அவர் தான் பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இந்த கேஸை பத்தி கேள்விப்பட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக எல்லா பழியும் இவர் மேல போட்டுக்கிறாருன்னு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. இந்த கதை எல்லாத்தையுமே அந்த டிரான்ஸ்லேட்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் சொல்லிட்டு இருக்கா.
எங்க அப்பா பண்ணாத நிறைய தப்பும் அவர் மேல போட்டாங்க, எல்லாத்தையுமே அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றா. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ஏன்னு கேக்குறாங்க. திரும்ப பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஜெயில இவங்க இருக்கும்போது அந்த நாலுக்கண்ணு இருக்கான் இல்லையா, நீ தான் எல்லா தப்பையும் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கோ, அப்படி இல்லைன்னா உன் பொண்ணு இதுக்கப்புறம் உன் லைஃப்ல பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிடுவான். அதுக்கு பயந்து ஹீரோ எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாரு. இவங்க யாருக்குமே இதுல எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு சொல்வாரு. அங்க இருக்கிற எல்லாருமே கிடையாது கிடையாதுன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணி கத்துவாங்க. ஆனா அந்த லேடி இருக்காளே லாரிக்கிட்ட கூட்டிட்டு போனவ, அவகிட்ட கேட்கும்போது இது எதுவுமே எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ ஹீரோ எல்லா தப்பையும் பண்ணாருன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டதுனால அவருக்கு மட்டும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வருவாங்க. என்ன நடக்குதுன்னு மூமா அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, ஆல்ரெடி இவளை பார்க்கறதுக்காக அவர் அடிக்கடி ஸ்கூல் பக்கம் வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவளை பார்க்கணுங்கிறதுக்காக தான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சிருப்பாரு. அது எல்லாமே அவர் போலீஸை அசால்ட் பண்றதுக்காக தான் பண்ணதா சொல்றாங்கன்னு அவங்க அம்மா சொல்லவே, மூமு போய் ஜட்ஜு கிட்டே கத்துறா. எங்க அப்பா ரொம்ப நல்லவர், என்னை பார்க்கறதுக்காக தான் அவர் வந்தாரு, அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அந்த லேடி இருக்காளே அவகிட்டயுமே, ஆண்டி ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்கன்னு சொல்றா. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அந்த லேடிக்கு மனசு கேட்கல. அதனால எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஹீரோ மேல எந்த தப்புமே இல்லை, நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இதை பண்ணோம், இதை அவர் ஒத்துக்கலைன்னா அவர் பொண்ணு கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினதாலதான் ஹீரோ எல்லா தப்புமே ஒத்துக்கிட்டாரு. மூணாவது ரோல ஒருத்த உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் இவங்களோட ஆளுதான், அவனுக்கு பயந்துதான் ஹீரோ எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளையுமே போலீஸ் இப்ப பிடிச்சிடுறாங்க. உன் பொண்ணு இப்ப பாதுகாப்பா இருக்கா, நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், நீ உண்மையை சொல்லலான்னு இந்த லேடி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆனது உண்மைதானான்னு ஜட்ஜு கேட்குறாங்க. ஆமா, எனக்கு காது கேட்காது, ஆனா எனக்கு ஒரு அன்பான பொண்ணு இருக்கா, அவளை எப்படியாவது பார்த்துக்கணுங்கிறதுக்காகவும் அவளுக்கு நல்ல லைஃப்பை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் நான் நல்லா கடினமாக உழைச்சி அவளை நல்லா பார்த்துப்பேன், அவளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறதுக்கான தகுதியே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மூமுவை பார்த்து, உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வரணும், நீ பெரிய ஆளாகணும், உனக்கு அப்பாவாக இருக்கிற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதை எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட்டர் பொண்ணு அரெஸ்டாக இருக்கிற அந்த லேடிக்கிட்டையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கா. ஏன் தெரியுமா, ஏன்னா அவள் தான் இந்த மூவி. அவங்க அப்பா நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு உங்களோட குரலா இருந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு அந்த லேடி கிட்ட சொல்றா. அந்த லேடியும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஃபோனில் டெலீட் ஆன எல்லா டேட்டாஸையும் ரெக்கவர் பண்ணுறாங்க. அதில் வீடியோஸும் இருக்குது. அந்த கடை ஓனர் இந்த லேடி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது, அதை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு பாவம், இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் நான் அவளுக்கு இடம் கொடுத்தேன், அவளுக்கு எல்லாமே பண்ணேன், ஆனால் எம்எல்ஏ திருப்புறீங்களான்னு சொல்லி கண்டபடி கத்தி, காது கேட்காத வாய் பேச முடியாது, இவங்களை எல்லாரும் தப்பாக பேசுகிறான். உடனே ஹீரோயின் வந்து, அவங்க தப்பானவங்க கிடையாது, உன்னால ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை கூட வாழ முடியாதான்னு சொல்லி திட்டி அவனை அரெஸ்டும் பண்றாங்க. இப்போ வெளியில வந்து போலீஸ் கேட்கிறாரு, எப்படி பார்த்த உடனே அவங்க வந்து காது கேட்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க காது கேட்க முடியாத வாய் பேச முடியாதவங்க இருக்காங்கன்னா உங்களை பார்த்த உடனே முதல்ல அவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்றா. இந்த படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நிஜத்திலேயே காது கேட்க முடியாத வாய் பேச முடியாதவங்க தான். எல்லாருமே ஒவ்வொரு கௌரவமான வேலையில ரொம்பவே நல்ல லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. 6 வருஷத்துக்கு அப்புறமா ஜெயில் தண்டனையில இருந்து ரிலீஸ் ஆன ஹீரோ ஒரு ஹவுஸ் கீப்பிங் கம்பெனியை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வச்சு நடத்திட்டு வராரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.